தர்பூசணி பழ விவகாரத்தில் அரசு அதிகாரி சதீஷ்குமாருக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நோட்டீஸ் அனுப்பப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்த கோடை காலம் தொடங்கியவுடன் விற்பனை கடைகட்டும் என எதிர்பார்த்திருந்த தர்பூசணி விவசாயிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை வடிவில் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. தர்பூசணி பழங்களில் நிறத்திற்காகவும் சுவைக்காகவும் சில வியாபாரிகள் ஊசி மூலம் ரசாயனம் செலுத்துவதாக அப்போதைய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் ஷாக் கொடுத்தார். இது தொடர்பாக வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் தீயாய் பரவிய நிலையில் ஜோராக நடைபெற்று வந்த தர்பூசணி விற்பனை ஒரே அடியாக படுத்துவிட்டது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் தர்பூசணி விவகாரம் பூதாகரமாக வெடித்தது. தர்பூசணி குறித்து தேவையில்லாத வதந்தி பரப்பப்படுவதாக அரசியல் கட்சிகளும் விவசாயிகளும் குற்றம் சாட்டினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அப்போதைய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார், தர்பூசணி பழத்தை தாராளமாக சாப்பிடலாம், செயற்கை நிறமிகள் கலக்கப்பட்டால் உணவு பாதுகாப்புத்துறை பார்த்துக் கொள்ளும் என்றார். இது இயற்கையான பழத்துல இதை நானே சாப்பிட்டு காமிக்கிறேன். தாராளமா சாப்பிடலாம். எந்த விதமான பயமும் அச்சமும் தேவையில்லை. இந்த சர்ச்சைகளால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருந்த சதீஷ்குமாரை தமிழ்நாடு மருந்து நிர்வாகத்துறைக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இதனிடையே ஊசி மூலம் தர்பூசணியில் ரசாயனம் செலுத்தப்படுவதாக கூறி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியதற்காக அதிகாரி சதீஷ்குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி செங்கல்பட்டு மாவட்ட விவசாயிகள் நலச்சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வேண்டுமென்றே தவறாக பரப்புரை செய்ததால் விவசாயிகளுக்கு பெருமளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட ஆய்வில் தர்பூசணி பழங்களில் எந்தவித ரசாயன கலப்பும் இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதையடுத்து மனுதாரரின் குற்றச்சாட்டு குறித்து அரசு அதிகாரி சதீஷ்குமார் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஜூன் 9ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார்.